أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح، اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك، ناصية بيدك، ماض في حكمك، عدل في قضاءك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهب همي. يا الله، யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக தந்தருள் யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக்கி, உங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக்கி, எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்து தாஹா 132 வசனங்களை நம்ம பார்த்திருப்போம். இதுல மொத்தத்திலேயே 135 வசனங்கள் தான். இன்னைக்கு கடைசியா இருக்கக்கூடிய 3 வசனங்களையும் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அவர், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்லக்கூடிய செய்தி. அவர் தம் இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு சான்றை நம்மிடம் கொண்டு வர வேண்டாமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். முந்தைய மறைகளில் உள்ள சான்று எதுவும் அவர்களிடம் வரவில்லையா? இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தூது செய்திய மக்கள்கிட்ட கொண்டு வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது மக்கள்ல அதிகமான பேரு புறக்கணிக்க கூடியவர்களா, அலட்சியப்படுத்தக்கூடியவர்களா, ஏற்றுக்கொள்ளாத மக்களா இருக்கிறாங்க. அந்த நேரத்துலதான் முந்தைய வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே, உங்களுடைய தூது செய்திய நீங்க சொல்லக்கூடிய இந்த இஸ்லாத்தை பத்தி சொல்லும் போது மக்கள் புறக்கணிக்க கூடியவர்களா இருக்கிறாங்களா? நீங்க பொறுமையா இருங்க. உங்களுடைய வேலையை அழகான முறையில செய்யறீங்கல்ல, செய்து முடிச்சுட்டு பொறுமையாயிருங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடியும் இரவு நேரத்துலயும் தொழுங்க. நம்ம அந்த வசனங்களை எல்லாம் பார்த்தோம் இல்லையா? நீங்க அதோட பொறுமையோட இருங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தொழுகையை கொண்டு ஏவுங்க. இந்த உலக வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லாதது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த மக்கள் கேட்கிறாங்களாம், தன்னுடைய ரப்பு கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு சான்றை இவர் கொண்டு வந்திருக்க வேண்டாமா? என்ன இப்படி கையை வீசிக்கிட்டு சும்மா வந்திருக்காரு? நம்மளே சொல்லுவோம்ல, யாராச்சும் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கோ தெரிஞ்ச வீட்டுக்கும் இல்ல பிள்ளைங்க இருக்க வீட்டுக்கோ போலாம், என்ன கையை வீசிக்கிட்டு, வெறும் கையை வீசிக்கிட்டு எப்படி போறது? ஏதாச்சும் பிள்ளைங்களுக்கு ஒரு சாக்லேட்டு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய அந்த செய்தி மாதிரி அந்த மக்கள் சொல்றாங்க, என்ன இவர் தன்னுடைய ரப்பு கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு சான்றை எடுத்துட்டு வந்திருக்க வேண்டாமா? சும்மா வந்திருக்கிறாரே, இப்படி வந்தா நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், உங்களுக்கு முன்னாடி நபிமார்கள், இறை தூதர்கள் அவங்கெல்லாம் வந்தாங்களே, அவங்கெல்லாம் சான்றுகளையும் வேதத்துகளையும் எடுத்துட்டு வந்தாங்களே, அதெல்லாம் உங்ககிட்ட வரலையா? நீங்க அதெல்லாம் பார்க்கலையா? நீங்க அதெல்லாம் படிக்கலையா? அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 133வது வசனத்துல கேட்கிறான். சொல்லும் போது பாருங்க, இங்க இந்த முதலாவது வசனத்துல இந்த இறை மறுப்பாளர்களின் கேள்விக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்றான், விடையளிக்கிறான். எப்படி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறைவன் இருந்து ஏதாச்சும் ஒரு சான்ற, அவர் இறை தூதர் தாங்கிறதுக்கு, இல்ல அவர் இறை தூதர் தான் நம்ம உண்மைப்படுத்துறதுக்கு, அதை நிரூபிக்கக்கூடிய வகையில ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை நம்ம கிட்ட கொண்டு வர வேண்டாமா அப்படின்னு அந்த மக்கள் கேட்கிறாங்க. இந்த இதற்கு பதில் அளிக்கக்கூடிய வகையில தான் உயர்ந்தோனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், முந்தைய மறைகள்ல உள்ள சான்று எதுவுமே உங்கள்கிட்ட வரலையா அப்படின்னு அல்லாஹ் திரும்ப அவங்கள பார்த்தே கேட்கிறான். முன்னாடி இருக்க வேதங்கள் இருக்குல்ல, தௌராத் இருக்கு, இன்ஜீல் இருக்கு, ஜபூர் இருக்கு, சுஹஃபல்கள் இருக்கு, இதெல்லாம் நீங்க பார்க்கலையா, படிக்கலையா? அதெல்லாம் உங்களுக்கு வேதமா, உங்களுக்கு சான்றா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தது சான்றுன்றா அது எது மிகப்பெரிய சான்று தெரியுமா? அது இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆன் தான் மிகப்பெரிய சான்றா இருக்கு. அவரும் எழுத படிக்க தெரியாதவரு,
அவர் வேதக்காரர்கள்ட்ட யார்கிட்டையும் போய் பாடம் படிக்கல. இந்த நிலையில அவருக்கு வழங்கப்பட்ட இந்த குர்ஆன் இருக்கு, அது முன்னோர்களை பற்றிய எல்லா செய்தியும் இடம்பெறக்கூடியா இருக்குதா, ஒரு அழகிய உண்மைப்படுத்தக்கூடிய வேதமா இருக்கு. அது மட்டும் இல்ல, முந்தைய வேதங்களையும் முந்தைய செய்திகளையும் உண்மைப்படுத்தக்கூடியதா இருக்கக்கூடிய இந்த வேதம் சரியான தகவல்களை சொல்லக்கூடியதா இருக்கு. அது அது அத்தனைக்கு ஒத்து போகக்கூடியதா இருக்கு. இந்த குர்ஆன் இருக்கே, முந்தைய வேதங்கள்ல காணப்படக்கூடிய சரியான தகவல்களை உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கு. தவறான பொய் தகவல்கள்லாம் இதுதான் பொய், இததான் தவறானது, இதெல்லாம் இடைச்செருகல் செய்ததுன்னு இனம் காட்டக்கூடியதா இருக்கு. எது முந்தைய வேதங்களை பற்றிய உண்மை செய்தியை இந்த குர்ஆன் அழகான முறையில உண்மையான செய்தியை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும், பொய்யான செய்தியை இதெல்லாம் பொய்யான செய்தி என்று மக்களுக்கு அழகான முறையில தெரியப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் இன்னொரு வசனத்தை எடுத்து கொடுக்குறாங்க பாருங்களேன். 29வது அத்தியாயத்துல 51வது வசனம். நபியே, அவர்களுக்கு ஓதி காட்டப்படுவதற்காக நாம் உமக்கு இந்த மறையை அருள் இருப்பதாக, இந்த வேதத்தை அருள் இருப்பது அவர்களுக்கு போதுமான சான்றாக இல்லையா? இதில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நிச்சயமாக அருளும் நினைவூட்டுதலும் உண்டு. சுப்ஹானல்லாஹ். இந்த நபி அல்லாஹ்விடமிருந்து ஏதாச்சும் அத்தாட்சியை கொண்டு வர வேணாமா, ஏதாச்சும் அடையாளத்தை கொண்டு வர வேண்டாமா, இவருதான் நபிங்கிறத நாங்க உண்மைப்படுத்துறதுக்குன்னு கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தை விட, இந்த ஃபுர்கான்கிற இந்த குர்ஆனை விட உங்களுக்கு வேற என்ன அத்தாட்சியும் ஆதாரமும் வேண்டி கிடக்குதுங்கிற அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு இந்த வசனத்துல விஷயத்த பாருங்க. நபியே, நீங்க ஓதி காட்டப்படக்கூடிய உங்களுக்கு அருளப்பட்ட இந்த மறையை விட அவங்களுக்கு வேற சான்று வேணுமா? இதுல இந்த வேதத்துல இறை நம்பிக்கையாளர்களுக்கு நிச்சயமா அருள் இருக்கு, நினைவூட்டுதலே இருக்கு. அப்ப நம்ம எல்லாம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களா இருக்கும்போது இந்த குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய அருள் நிறைய கொட்டி கிடக்கு. அது மட்டும் இல்ல, நமக்கு அப்பப்ப நினைவூட்டுதலும் இருக்கு. இருக்கா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இந்த தொழுகை விஷயத்த நம்ம பார்க்கும்போது காலையிலயும் மாலையிலையும் தொழுங்க, இரவு நேரத்துல தொழுங்க, உங்களுடைய குடும்பத்தாருக்கு தொழுகையை பத்தி ஏவுங்க, அதோடைய முக்கியத்துவம் என்ன, அதெல்லாம் நமக்கு தொழுகை பத்தி தெரியும். ஆனா ஒரு நினைவூட்டுதல், அதுல ஒரு அக்கறை, அதுல கவனம் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபி இதெல்லாம் நீங்க சொல்லி காட்டுங்க, என்ன அத்தாட்சி இல்லாம உங்களை வெறுங்கைய வீசிக்கிட்டு அனுப்பவே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு இறை தூதருக்கும் சில அற்புதங்கள் வழங்கப்பட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் நம்பித்தான் ஆக வேண்டிய நிலையில இருந்துச்சு. எனக்கு வழங்கப்பட்ட அற்புதமெல்லாம் என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த மறைதான், இந்த வஹிதான், இந்த குர்ஆனு தான், இதுதான் எனக்கு அருளப்பட்ட மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய முஅஜிஸா, மிகப்பெரிய அருள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த இடத்துல. அதனால இறை தூதர்கள்லயே மறுமை நாள்ல பின்பற்றுவோர் அதிகம் உள்ள இறை தூதரா நான் இருக்க வேண்டும்னு ரொம்ப எதிர்பார்க்கிறேன். எனக்கு எல்லா தூதர்களுக்கும் அல்லாஹ்தாலா ஒரு முஅஜிஸாவை கொடுத்தான், ஒரு அற்புதத்தை கொடுத்தான். அதே மாதிரி எனக்கும் அற்புதத்தை கொடுத்திருக்கான். அதுதான் இந்த குர்ஆன். இதை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகப்படியான மக்கள் நாளை மறுமையில இருப்பாங்கன்னு நான் நம்பிக்கை வைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியையும் இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில 4981வது ஹதீஸா வருது. 7274 இந்த 2 நம்பர்லையும் போய் பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிம்ல 239வது ஹதீஸா இருக்கு. அப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எங்கப்பா நான் கையை வீசிக்கிட்டு வந்தேன், எங்கப்பா ஒண்ணுமே இல்லாம உங்க முன்னாடி வந்து நின்றேன். அல்லாஹ் இடத்துல மற்ற தூதர்களுக்கெல்லாம் எவ்வளவோ அற்புதங்கள் அல்லாஹ் கொடுத்தான், ஆனா அதை விட பெரிய அற்புதமா எனக்கு இந்த வேதத்தை கொடுத்திருக்கானே, அவன்கிட்ட வரக்கூடிய இந்த வகை, இந்த இறுதி வேதம் இதை கொடுத்திருக்கானே, இதை விட வேற என்ன முஅஜிஸா, அற்புதம், அற்கொடை வேணும்? இதை பின்பற்றக்கூடியவர்கள்ல அதிகமான மக்கள் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவும் செய்யறேன் மறுமையில அப்படிங்கிறதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த சான்றுகள்லயே, அற்புதங்கள்லயே இந்த குர்ஆன்ங்கிற மிகப்பெரிய அற்புதத்தை சொல்லி காட்டுறாங்க.
ஏன்னு சொன்னா அதல்லாத எண்ணிலடங்கா இதர அற்புதங்கள் நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் இத்தனை அற்புதங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்திரனை பிளந்து காட்டினான். அது அல்லாம அவங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்கள் மோஜிசாக்கள் நடந்திருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட மிக சிறந்தது, மிக அற்புதமானது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறது இந்த குர்ஆனைத்தான், இந்த வேதத்தை தான். இந்த வேதத்தை படிக்காம முஸ்லீம்ன்ற பேர் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்களா இல்லையா? இந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில ஆயத்து சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மற்ற வேதங்கள் மற்ற இறை தூதர்களுக்கெல்லாம் கொடுக்காத மிகப்பெரிய அற்புதம் இந்த குர்ஆன்னு சொல்றாங்க. இந்த குர்ஆன ஒரு முஸ்லீமா பிறந்து, ஒரு முஸ்லீம் குடும்பத்துல பிறந்து, ஒரு ஆண் பெண்ணா இருக்கக்கூடியவங்க, இந்த இஸ்லாத்தை நம்புனவங்க, களிமா சொன்னவங்க படிக்காம ஓதாம விளங்காம செயல்படாம இருக்கலாமா? கூடாது. இது மிகப்பெரிய நினைவூட்டல் முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். இந்த அல்லாஹுடைய வேதத்துல அவன் எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கிட்ட பேசுறான். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான். குடுக்கல் வாங்கலை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுறான். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கணவனோட நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், மனைவியை நடத்தக்கூடிய அந்த பாங்கு, குழந்தைகளோட அட்வைஸ் பண்ணக்கூடியது, அவங்கள பாதுகாக்கக்கூடியது, அவங்க எப்படிப்பட்ட ஒரு அமானிதம், சொத்துக்களை எப்படி சேர்க்கணும், எப்படி பிசினஸ் பண்ணணும், அண்டை அயலவரோட எப்படி நடந்துக்கணும், இப்படி A to Z எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்பத்துக்கு தோதுவா அழகான முறையில பேசுறானே. இந்த அற்புதமான குர்ஆன், இந்த அற்புதமான வேதத்தை நம்ம படிக்க, எழுத, ஓத, விளங்க இல்லாம இருந்தா எவ்வளவு பெரிய கைசேதம். மாற்று மதத்தவர்கள் இருக்கிறத இந்த இடத்துல சொல்லி காட்டப்படுது. ஆனா நாம சிந்திக்கணும், இந்த வசனங்கள் நாம இதை எவ்வளவு உள்வாங்கியிருக்கோம், இதை எவ்வளவு படிச்சிருக்கோம், இதனுடைய சட்டதிட்டங்களை எவ்வளவு விளங்கி இருக்கோம், முழுசா நம்ம உள்வாங்கி இருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் இல்லாட்டி இனிமேல் முயற்சி செய்யணும். நம்மளுடைய குடும்பத்தாருக்கு இதோடைய முக்கியத்துவத்தை சொல்லி காட்டணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம். இந்த அற்புதத்தை விட வேற என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மற்ற எல்லா நபிமார்களுக்கு கொடுத்த மொஜிசாவை விட, அற்புதத்தை விட எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அழகிய அருட்கொடை எது தெரியுமா? இந்த அல்லாஹுடைய வேதம் தான் சொல்றாங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் வயசாயிட்டா கூட பரவாயில்லை, சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நமக்கு ஒத்து வராம இருந்திருக்கலாம். நம்முடைய மரணத்துக்கு முன்னாடி இந்த அல்லாஹுடைய வார்த்தையை, இந்த அல்லாஹுடைய வேதத்தை நான் ஓதுறதுக்கு கத்துக்கிருவேன், படிப்பேன், அதன்படி செயல்பட ஒரு எட்டு எடுத்து வைங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 எட்டு எடுத்து வச்சு உங்களுக்கு ஈஸியாக்கி கொடுப்பான் நம்ம ஒருத்தருக்கும். அப்போ அதுக்கான முயற்சி செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். வரக்கூடிய ரமலான் இன்னும் ஒரு மாசம் கூட இல்லை. இந்த ரமலான்ல நம்ம நியத்து வைப்போம், அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையில குர்ஆன் ஓதி முடிப்போம், குர்ஆன் அந்த முழுசா தர்ஜுமாவை படிச்சு முடிப்போம், அதை விளங்குறதுக்கு அழகான முறையில முயற்சி செய்வோம். அது மட்டும் இல்ல, அதை இரவு காலங்கள்ல அழகான முறையில நின்று வணங்கி அதை ஓதி அதை அழகான முறையில பெருமைப்படுத்தக்கூடிய மக்களா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி வை அல்லாஹ். நியத்து வைப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி தருவான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்ப அல்லாஹுடைய தூதர்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே இந்த மக்கள் நீங்க எதையுமே கொண்டு வரலன்னு சொல்றாங்களா, எதையாச்சும் கொண்டு வந்திருக்க வேணாமான்னு கேக்குறாங்களா, அவங்கள்ட்ட கேளுங்க, முந்தைய மறைகள் உள்ள சான்று எதுவுமே உங்கள்ட்ட வரலையா? அதையெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு மொஜிசாவா, அற்புதமா, அருக்கொடையா உங்களுக்கு இந்த வகைய, இந்த வேதத்தை நான் கொடுத்திருக்கேனே பாருங்க அப்படிங்கிறதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 133வது வசனத்துல சொல்றான். அதை தொடர்ந்து 134வது வசனத்துல, வலவ் அன்ன அஹ்லக்னாஹும் பிஅஸாபி மின் கப்லிஹ் லகாலூ ரப்பனா லவ்லா அர்ஸல்த இலைனா ரசூலா ஃபனத்தபிஅ ஆயாத்திக மின் கப்லி அன் நஸில்ல வநஹ்ஸா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான், நம்முடைய தூதரை அனுப்புறதுக்கு முன்னாடியே வேதனை மூலம் அவங்கள அழிச்சிருந்தா, நம்ம தூதர் இருக்காங்கல்ல, இறுதி தூதர், அந்த இறுதி தூதரை அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த மக்கள் எல்லாம் அநியாயம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்கன்னு அழிச்சிருந்தா, அந்த மக்கள் சொல்லுவாங்க, எங்கள் இறைவா ரப்பனா, அவங்க சொல்றாங்க பாருங்க, லவ்ல அர்சல்த இலைனா ரசூலா, நீ எங்க கிட்ட ஒரு தூதரை அனுப்பி இருக்க கூடாதா? அப்படி நீ அனுப்பியிருந்தா இந்த இழிவுக்கு அவமானத்திற்கும் ஆளாகிறதுக்கு முன்பே உன்னுடைய வசனங்களை நாங்க பின்பற்றி இருப்போம்ல அப்படின்னு சொல்லுவாங்க
அதுக்காகத்தான் நான் அவங்களுடைய அநியாயத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு, அழுச்சாட்டியத்தை எல்லாம் சகித்துக்கிட்டு உங்களை நான் அனுப்பியிருக்கேன். அவங்களுக்கு உங்கள் மூலமா என்னுடைய வழிகாட்டுதலை நான் கொடுத்துருக்கேன். அவங்க இப்படியெல்லாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, எங்களுக்கு ஒரு தூதரா அனுப்பியிருந்தா நாங்க பின்பற்றி இருப்போமே, இந்த மாதிரி இழிவுக்கும் அவமானத்துக்கும் ஆளாயிருக்க மாட்டோமே, உன்னுடைய வசனங்களை எல்லாம் நாங்க பின்பற்றி வாழ்ந்திருப்போமே. இன்னைக்கு சொல்றாங்க எவ்வளவோ பேரு, எங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்ல, எங்களுக்கு தொழுறதுக்கு நேரம் இல்ல, இபாதத் செய்யத்தான் வேணும், சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா செய்வோம், ட்ரை பண்றோம். எங்கேயோ ட்ரையாச்சும் பண்றாங்களே, அல்லாஹாலாவை மொத்தமா நிராகரிச்சுட்டு போகாம அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், நீதான் யா அல்லாஹ் இந்த அழகிய வேதத்தை விளங்கக்கூடியவர்களா, செயல்படக்கூடியவர்களா, பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களா ஒவ்வொருவரையும் நீ ஆக்கி அருளும் யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 134வது வசனத்துல அந்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயத்த சொல்றான். நம்ம ஒரு தூதரை அனுப்புறதுக்கு முன்னாடியே நம்ம வேதனையின் மூலம் இந்த மக்களை எல்லாம் அழிச்சிருந்தா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் ரப்பே, நீ என்கிட்ட ஒரு தூதரை அனுப்பி இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க. அதனாலதான் இந்த தூதரை அனுப்புவதற்கும் இந்த மறையை அருள்வதற்கும் முன்பாவே இறை மறுப்பாளர்களை நம்ம அழிச்சிருந்தா அவங்க இப்படி கேட்பாங்கங்கிறதுனாலதான் இந்த தூதரையும் இந்த வேதத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். நீ அனுப்புறதுக்கு எங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தூதரை அனுப்பியிருந்தா நாங்கெல்லாம் நம்பிக்கை கொண்டு பின்பற்றி இருப்போம்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இதே தொடர்ல அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. அவ்வாறு இருந்தா நாங்கள் இழிவுக்கும் அவமானத்துக்கும் ஆளாகிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை பின்பற்றிருப்போமே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதன் மூலம் இறை மறுப்பாளர்களுடைய வீண் பிடிவாதம், அவங்க வம்பு செய்ய மாட்டாங்க அப்படிங்கறதுனாலதான் அல்லாஹ் தஆலா இதை தெளிவுபடுத்துறான். நீங்க இப்படியெல்லாம் சொல்லுவீங்கிறது தெரிஞ்சுதான் உங்களுக்கு இறை தூதரை அனுப்பியிருக்கேன். அவர் மூலமா என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய பேச்ச உங்களுக்கு வேதமா கொடுத்திருக்கிறேன். எத்தனை பேர் படிச்சீங்க? எத்தனை பேர் அதை விளங்குனீங்க? எத்தனை பேர் அதன்படி செயல்பட்டு வாழ்ந்தீங்க? உங்களுடைய வீணான பிடிவாதமும் விதண்டாவாத பேச்சும் வந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் இப்படி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய இந்த வசனத்தை இறை தூதர் மூலமா கொடுத்திருக்கேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பாத்தீங்களா? சுபஹானல்லாஹ். இந்த ஒரு வசனம் பத்தாதா இறைவனை மறுத்து வாழக்கூடிய மக்களுக்கு ஈமான் கொள்றதுக்கு? அப்பே ரஹ்மானே, உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதர்களும் மாற்று மத நண்பர்களும் பாத்தீங்கன்னா எவ்வளவோ இறக்கமுள்ளவங்க இருக்கிறாங்க, எவ்வளவோ உதவி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, எவ்வளவோ நல்ல மக்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த மக்களை எல்லாம் பார்க்கல ரொம்ப வேதனையா கஷ்டமா இருக்குது. யா அல்லாஹ், எப்படிப்பட்ட நல்ல மக்களா இருக்கிறாங்களே, யா அல்லாஹ், இவங்கெல்லாம் இந்த வேதத்தை படிக்க மாட்டாங்களா, இதை புரிஞ்சுக்க மாட்டாங்களா, இதை ஏற்றுக்கொண்டிருந்த நரக நெருப்புல இருந்து பாதுகாக்க மாட்டியா ரப்பேன்னு நம்ம ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தியா இருக்கு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்களேன். உங்களையெல்லாம் நீங்க செய்யற அநியாயத்துக்கும், நீங்க செய்யற பெரிய மோசடிக்கும், நீங்க இறைவனை நிராகரிக்கக்கூடிய மக்களா இருக்கிறதுனால அப்படி ஒரே சுருட்டுதான், ஒரு சுனாமி தானே, ஒரு இடிபாடு தானே, ஒரு காத்து ஒரு நெருப்பு தானே, அள்ளி சுருட்டிட்டு போயிருது பாத்தீங்களா? அது மாதிரி உங்களை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. ஆனா என்கிட்ட ஒரு தூதர் வந்திருந்தா, ஒரு வேதத்தை நீ கொடுத்திருந்தா நாங்க அதை பின்பற்றி நடப்போம்ல, இந்த மாதிரி இழிவுக்கும் அவமானத்திற்கும் அழிஞ்சு போகவும் மாட்டோம்ல அப்படின்னு நீங்க சொல்றதுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஆனா இதை கொடுத்ததுக்கு பின்னாடியும் இதை மறந்து, அதை படிக்காம, அதை விளங்காம, அதை ஏற்றுக்கொள்ளாம, மனோ இச்சையை பின்பற்றி அநியாயமா நீங்க போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அவங்களுடைய வீண் பிடிவாதம், அவங்களுடைய விதண்டாவாதமான பேச்சு, அதுக்கு நம்ம ஒரு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர்களையும் இறை வேதத்தையும் கொடுத்திருக்கான். இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. அனைத்து சான்றுகளும் அவர்களிடம் வந்தாலும் வதைக்கும் வேதனையை அவர்கள் காணாத வரை இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். 10வது அத்தியாயம் 97வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அனைத்து சான்றுகளும் அவங்கள்ட்ட வந்தாலும் வதைக்க கூடிய அந்த கடுமையான வேதனை இருக்குல்ல, அதை பார்க்காத வரைக்கும் நம்பிக்கை கொள்ள மாட்டார்களாம். யா அல்லாஹ், நீ காப்பாத்தி அல்லாஹ். எவ்வளவு ஒரு அற்புதமான வசனம் பாருங்க. இன்னொரு வசனத்துல சொல்றான், இது நாம் வழங்கிய அருள்வளமிக்க
இறைமறையாகும். இதையே நீங்கள் பின்பற்றுங்கள், இரையச்சம் கொள்ளுங்கள், இதனால் நீங்கள் கருணை காட்டப்படலாம். இது எந்த வசனத்துல சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? 6வது அத்தியாயத்துல 155வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க, நம்மளுடைய அற்கொடைகள் சான்றுகள் எது வந்தாலும் சரி, அவங்களுக்கு கடுமையான தண்டனை, வதைக்கக்கூடிய வேதனை அவங்க கண்ணு முன்னாடி வராத வரைக்கும் நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. ஆனா அந்த வேதனை வந்தா நம்பிக்கை கொண்டு பிரயோஜனம் இல்லையே. அதுக்குத்தான் அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்ம வழங்கி இருக்கக்கூடிய, நாம கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருள் வளமிக்க இந்த குர்ஆன் இருக்குல்ல, இந்த இறைவனுடைய வேதம் இருக்குல்ல, இதையே நீங்க பின்பற்றுங்க, நம்பி வாழுங்க, இரையச்சம் கொள்ளுங்க, இதனால நீங்க கருணை காட்டப்படலாம், அல்லாஹுடைய கருணை உங்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இதுக்கு அடுத்து இன்னொரு வசனத்தையும் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இதே 6வது அத்தியாயத்துல 109வது வசனம். தங்களிடம் ஏதாவது அற்புதம் வருமானால் அதை நாங்கள் நிச்சயமாக நம்புவோம் என அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு பலமாக சத்தியம் செய்கிறார்கள். நபியே, நீர் அவர்களிடம் கூறுவீராக, அற்புதங்கள் அல்லாஹ்விடமே உள்ளது, அவை அவர்களிடம் வந்தாலும் அவற்றை அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது 109வது வசனம் 6வது அத்தியாயத்துல அல்லாஹ் தஆலா கேக்குறான். அப்போ அப்படி இருக்க இந்த மக்கள்கிட்ட எவ்வளவுதான் அற்புதங்களும் மூஜிசாக்களும் அல்லாஹுடைய அருள்மறையும் வந்தாலுமே மறுக்கக்கூடியவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனா அதை நம்பி வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதை நம்பி வாழும்போது அல்லாஹுடைய அருளும் அவனுடைய கருணையும் உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். இந்த வேதத்தை நம்ம படிக்கும் போது, அதை திரும்ப திரும்ப விளங்கும் போது, அதை திரும்ப திரும்ப கேட்கும் போது, திரும்ப திரும்ப நமக்கு நினைவூட்டப்படும் போது, நம்மளுடைய ஈமான் அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகான முறையில அதிகரிச்சு கொடுக்குறான். நமக்கு அச்சமும் வருது, பயமும் வருது இல்லையா? அடுத்த வசனத்தை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 135வது வசனம். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குல் குல்லும் முத்தரப்பிசும் ஃபதரப்பசு فستعلمون من أصحاب الصراط السوي ومن اهتدى. நபியே, நீங்கள் கூறுவீராக, நாம் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களே, எனவே நீங்களும் எதிர்பார்த்து காத்திருங்கள். இப்போது நம்மில் நேரான வழிக்கு உரியவர் யார், நல்வழி பெற்றவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனங்களோட 135வது வசனங்களோட சூரா தாஹா நிறைவு பெறுது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவ்வளவு பெரிய அற்புதமான இந்த குர்ஆனை இறக்கி உங்களுக்கு கருணை காட்டக்கூடிய, அதன்படி வாழ்ந்து காட்டக்கூடிய தூதரையும் அனுப்பி இருந்தும் நீங்கள் நிராகரிக்கக்கூடிய மக்களா இருந்தா, வீண் விதண்டாவாதம் பேசக்கூடிய மக்களா இருந்தா, நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் காத்திருங்க, எதிர்பார்த்திருங்க, உங்களோட நாங்களும் எதிர்பார்த்து இருக்கோம். அப்போ உங்களுக்கு தெரியும் நம்மள யாரு நேரான வழியில இருக்கா, வழி தவறி போயிட்டாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அதான் இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, அதாவது இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மை மறுத்து உமக்கு மாறு செய்து இறை மறுப்பிலும் பிடிவாதத்திலும் உறுதியா இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்களும் நீங்களும் நம்ம ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள் தான். எனவே நீங்களும் எதிர்பார்த்து காத்திருங்கள், நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நீங்க சொல்லுங்க. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்போ அந்த நேரம் வரும்போது நம்மில் நேரான வழிக்கு உரியவர்கள் யார், நல்வழி பெற்றவர்கள் யார் என்பதை நீங்க அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு அல்லாஹ் கட்டளையா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். மறுமை என்பது உண்மை, விசாரணை என்பது உண்மை, கூலிங்கிறது உண்மை, தண்டனைங்கிறது உண்மை. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் ஒருத்தன் தான், அவனுக்கு ஈடு இணை துணை எதுவுமே இல்லைங்கிறது உண்மை. இதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான். நீங்க நம்பலையா? இதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் காத்திருங்க, நாங்களும் காத்திருக்கிறோம். அங்க போய் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அப்போ நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிருவீங்க. நபியே, இந்த மக்கள்கிட்ட இந்த செய்தியை சொல்லுங்க. அப்ப நல்ல வழிக்கு உரியவர் யார், உண்மை வழியில சரியான பாதையில இருப்பவர் யார் என்பதை நீங்களும் அறிஞ்சுக்கலாம், நாங்களும் அறிஞ்சுக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 25வது அத்தியாயத்துல 42வது வசனத்தை
ரெஃபரன்ஸா கொடுக்குறாங்க. உயர்ந்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்கள் கண் கூடாக அந்த வேதனையை காணும் போது மிகவும் வலித்தவர்கள் அவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். எப்படி அந்த நேரத்துல அவங்க கண்கூட அந்த வேதனை பார்க்கும்போது வலித்தவர்கள் வழி தவறி போனவங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க. என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டுறாங்க, 54வது அத்தியாயத்துல 26வது வசனம், யார் ஆணவம் கொண்ட பெரும் பொய்யர்கள் என்பதை அவர்கள் நாளை அறிவார்கள். இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அதற்கு முன்னால அல்லாஹுடைய வசனங்களும் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல்களும் அவங்களுடைய வாழ்க்கைகளும் வரலாறுகளும் அதை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்களுடைய அழகான ஒரு கருத்துக்களும் நமக்கு சொல்லக்கூடிய அழகான உபதேசங்களையும் பின்பற்றி வாழக்கூடிய மக்களா நாம் ஒவ்வொருவரும் இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் அந்த வழிதவறிய நிலையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் பாதுகாப்பான், நம்மளுடைய குடும்பத்தார்களை பாதுகாப்பான், நம்மளுடைய உற்றார் உறவினர்களை பாதுகாப்பாங்கிறதுல எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனா அதை நிராகரிச்சு வாழும்போது வழி தவறிய கூட்டம் யாருங்கிறத அங்க போய் அறிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆணவம் கொண்டு பொய் பேசக்கூடிய மக்களா யார் இருந்தாங்கன்னு நாளை மறுமையில போய் பார்க்கறது தெளிவடைஞ்சு உண்மைன்னு உண்மைப்படுத்தி யாரெல்லாம் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து கெஞ்சி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வசனங்கள்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சூரா தாஹாவுடைய அத்தியாய விரிவுரை இந்த வசனங்களோட இந்த செய்திகளோட முடிவடையுது. அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய அற்புதமான அழகிய செய்திகளை வழிகாட்டுதல் நினைவூட்டுதல்களை நீ எங்களுக்கு கொடுத்திருக்கின்றாய். யா அல்லாஹ், இவை ஒவ்வொன்றையும் நாங்கள் அழகிய முறையில் புரிந்து விளங்கி உன்னை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக, உன்னை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களாக, உன்னை ஒருமைப்படுத்தக்கூடியவர்களாக, ஏகத்துவத்தை அழகான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக, இந்த ஓரிரை கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லக்கூடிய அழகிய மக்களாக, அதன்படி வாழக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி எங்களுக்கு நீ கொடுத்த ஈமானை உறுதியாக்கி யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இதை நிராகரித்து இதை புரியாமல் இதை விளங்காமல் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த உன்னுடைய அழகிய செய்தியை எடுத்து சொல்லி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஹிதாயத்து கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள் யா அல்லாஹ். அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.